மாசம் மாசம் வாடகை வருமானம் வர்ற மாதிரி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 பிஹெச்கே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கேன்னு பிளான் பண்ணி படிக்கட்டை வெளியவே கொடுத்து ரெண்டல் போர்ஷன் டைப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பிஹெச்கே இருக்கிறதுனால நம்ம அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த 1 பிஹெச்கேவை நம்ம ரெண்டலுக்கு விட்டுக்கலாம். சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ரெண்டல் ஹவுஸுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. நம்ம ரெண்டலுக்கு விட்டால் இம்மீடியட்டாக புக் ஆயிரும். லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், பில்டப் ஏரியா 2100 ஸ்கொயர் ஃபீட், சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1176 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 28 அடி அகலமாகவும் 42 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் G+1 டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அது போக ஸ்ட்ரைப்ஸ் வந்து டெக்ஸ்ட் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக ஸ்லைடிங் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். ஸ்டேர்கேஸை சேர்த்தாம பார்க்கிங்கோட சைஸ் 20க்கு 10. தரைக்கு பூரா டார்க் கலரில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா 4க்கு 2 அடி சைஸில் மேட் ஃபினிஷில் வெர்டிஃபை டைல்ஸும் வச்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டபுள் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 11. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேக்ரவுண்டுக்கு பெயிண்டில் டெக்ஸ்ட் டிசைன்ஸோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினட்ஸும் சைடில் டால் கேபினட்ஸும், அது போக கார்னரில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் உட்டன் பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் மட்டும் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். சைஸ் 11க்கு 8. கார்னரில் பெடஸ்டல் டைப்பில் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10.4க்கு 16. கார்னரில் டிராவர்ஸோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10.4க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 8.5க்கு 8. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபேஸிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. சைடில் டால் கேபினட்ஸும் மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3.5க்கு 4. இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க.
படிக்கட்டு கீழே 2 போர்ஷனுக்குமே யூபிஎஸ் மாற்றுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டல் போர்ஷன் டைப் ஹவுஸுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை அவுட் சைடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்லையும் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷனோட மெயின் டோரையும் டீக்குட்டில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 17x11. சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு வெஸ்ட் சைடில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட பெரிய டிவி யூனிட்டும் அதுக்கு அட்டாச்சாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெரிய உட்டன் பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாலில் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஈஸ்ட் வாலில் 6x5 அடி சைஸில் பெரிய யூபிவிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து லிவிங் ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரோ, சைஸ் 17x11. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் நிறைய டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே 17 அடி சைஸில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே உட்டன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ஒரு உட்டன் டோர் ஓப்பன் பண்ணால் நீளமாக பால்கனி. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா உட் டிசைன் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கும் ஃப்ரண்ட்டில் சிஎன்சிக்கு டிசைன் பேனல்ஸும் தரைக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸும் சைடில் கிளாஸ் ஹேண்ட் ரயிலும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இல்லத்தரசிகளுக்கு சமைக்கும் போது போர் அடிச்சதுன்னா அப்படியே பால்கனி டோர் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் பால்கனியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும். இது டைனிங் ஸ்பேஸ். அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16x10. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள்னு ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x4.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் பாத், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ, சைஸ் 10x10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 BHK வீடு இருக்கிறதுனால இந்த போர்ஷனில் நம்ம ஸ்டே பண்ணிக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 1 BHK போர்ஷனை ரெண்டலுக்கு விட்டுக்கலாம். பக்கத்தில் ஐடி பார்க் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ரெண்டல் ஹவுஸுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ரெண்டலுக்கு விட்டிங்கன்னா இமீடியட்டாக புக் ஆயிரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 10 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.